அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவில ஒரு சீனை டெலீட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனில் ராக்கெட் ராக்கோ அவெஞ்சர்ஸ் சிட்டாரி ஆர்மியோட 3 ஹவர்ஸாக ஃபைட் பண்ணதை கேலி பண்ணுற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஏன்னா சிட்டாரி ஆர்மியோட மொத்த பவருமே அவங்களோட மதர்ஷிப்பில் தான் இருக்குது. ஸோ மதர்ஷிப் அழிச்சிட்டாலே போதும், சிட்டாரி ஆர்மி தானாகவே அழிஞ்சிடும். பட் இதே அவெஞ்சர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ராக்கெட் ராக்கோன் கலாய்க்கிற மாதிரி அந்த சீன் அமைச்சிருப்பாங்க. எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, இதுக்கான காரணம் நம்ம கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு தான். ஏன்னா கேப்டன் அமெரிக்கா நினைச்சிருந்தா தோர்கிட்ட சொல்லி அந்த மதர்ஷிப்பை உடனே அழிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம கேப்டன் அமெரிக்கா அப்படி பண்ணல. ஸோ அதனால தான் சிட்டாரி ஆர்மி கூட 3 ஹவர்ஸாக ஃபைட் பண்ண வேண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்குமே கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிறவர் 1940s அதாவது 2ஆம் உலக போரில் சண்டை பட்டிருக்கக்கூடியவர். ஸோ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய அவெஞ்சர்ஸை வழிநடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கே கேப்டன் அமெரிக்காவை பாராட்டி ஆகணும். பட் இது யாரோட தப்பு அப்படின்னா நம்ம தோரோட தான். ஏன்னா தோர் கிட்டத்தட்ட 1500 இயர்ஸாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடவுள். அவரோட லைஃப்ல எத்தனையோ யுத்தங்களை பார்த்துருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் மதர்ஷிப்போட சீக்கிரட்டை பற்றி தெரியாமல் இருக்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ இது யாரோட தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பை கைஸ்.